ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ்வர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா மொட்டு மலர்ந்து அழகாக சிரிக்க போகுது ஒரு காலத்தில், ஒரு நாள் விரைவில். அதே மாதிரி நம்ம நித்யஸ்ரீ வாழ்க்கையிலும் பிரகாசமாக இருக்கணும். இன்றைக்கி நாங்கள் நித்யஸ்ரீயோட பரதநாட்டியத்துக்காக மேக்கப் பண்ண போகிறோம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் ஒரு செடியை வளர்க்குறோம். இந்த ரோஜா செடி அப்படிங்கிறது ரொம்ப பராமரித்து வந்தால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. மற்ற செடிகள்லாம் தானாக வளர்ந்து வந்துடும். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு குழந்தை அப்படின்னாக்கா அதை நம்ம ரொம்ப பராமரித்து பார்த்து வளர்க்கணும். அதே ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா அதோட ரொம்ப கேரிங் எடுத்துக்கணும். அப்படி கேரிங் பண்ணி சொந்த பந்தங்களுக்கு முன்னால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம குழந்தை வரணும்னு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா சிரித்தவங்க மத்தியில் அவன் நடக்க தெரியாதுன்னு சிரித்தவங்க மத்தியில் அவன் இன்றைக்கி பரதம் ஆட போகிறா. அதுக்கான மேக்கப் தான் பண்ண போகிறோம். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நிரூபிக்க போகிறது நம்ம நித்யஸ்ரீயோட வாழ்க்கை தான். வாங்க நம்ம நித்யஸ்ரீயோட மேக்கப் பார்க்கலாம். நித்யஸ்ரீக்குள்ள மேக்கப் நடந்துகிட்டு இருக்கு பரதநாட்டியத்துக்கு. லாஸ்ட் டைம் கூட இவங்க தான் பண்ணி விட்டாங்க. இவங்க அவங்க பேர் சசி, நித்யஸ்ரீயோட ஃப்ரெண்டோட அம்மா தான். இங்கே பார்லர் வச்சுருக்காங்க கூடங்குளத்தில். தெரியுமா? இவங்க யார்? அவங்க யார்? ரோனிகா அம்மா. இப்போ இந்த பார்லர் பற்றி சொல்லணும்னா கூடங்குளத்துலேயே ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக சூப்பராக அழகாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. சசி, கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும். என்னெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கீங்க இங்கே? ஹாய், என்னோட பேர் சசி. நான் என்னோட பார்லர் நேம் ருத்ரா. கூடங்குளத்தில் இருக்குது, ஆப்போசிட் டு ஜம்போ பேக்கரி. நம்மக்கிட்ட ஹேர் ட்ரீட்மெண்ட்டு, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஹைட்ரா ஃபேஷியல் ப்ளஸ் ஹேர் ஸ்மூத்னிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டு, போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இயர் லாக் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரைடல் மேக்கப்பு, அதே மாதிரி ஏர் ப்ரஷ் மேக்கப்பு, ஹெச்டி மேக்கப் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னு சொன்னால் நியர்பை யாரெல்லாம் இருக்கீங்களோ கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணுவாங்க. ரீசனபிள் ப்ரைஸில் தான் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய இங்கே சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவங்க அழகாக பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப அழகாக பார்லர் எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. எல்லா வசதிகளுமே இருக்குங்க. அதனால் இங்கே நியர்பை யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா சசி? ஓகே, ஓகே. நித்யஸ்ரீக்கு கண்ணை திறக்கணும். அப்படி பாரு அம்மா. ஓகே, நான் அழகாக இருக்கும். குண்டு குண்டு முட்டை கண்ணி அழகாக இருக்கும். அப்படியே இருந்துக்கோ, அப்படியே இருந்துக்கோ, அப்படியே எப்படி 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 அப்படி எப்படி இப்படி அழகாக எப்படி காட்டுறா பாருங்க. ஓகே, சரி, ஓகே. இது ஃபுல் மேக்கப் எப்படி இருக்கு மேக்கப்பு? சரி, இது முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மேக்கப் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு வேறு போய் ஆகணும். நீங்கள் பக்கத்தில் க்ளோஸ் ஐலுக்கு எடுங்க. அவளை பார்க்க இங்கே ஹைலைட்டரா? மூஞ்சி கட்டுமா? இரு, மூஞ்சி கட்டு. கண்ணு முடிக்கும். ஓப்பன் பண்ணு. ஐஸ் ஓப்பன் பண்ணு. கண்ணு ஓப்பன் பண்ணு. அழகா பாரு, ஸ்மைல் பண்ணு. சரி, நாக்க தள்ளாதம்மா. நித்யஸ்ரீ ரெடி. எப்படி இருக்கா பாருங்க நம்ம செல்லக்குட்டி. பூனைக்குட்டி ரெடி ஆயிடுச்சா பரதநாட்டியம் ஆட? நீ சலங்கை மட்டும் தான் பாக்கி. சலங்கை கட்டினானா சூப்பராக இருக்கும். பின்னால் கட்டுமா நித்யஸ்ரீ? இன்னும் ஜுவல்ஸ் போடணும். அவ்வளோதான். அழகாக சசி மேக்கப் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கு. இனி அவள் எப்படி டான்ஸ் பண்ண போகிறான்னு ஒரே டென்ஷனாக இருக்குது. அழகாக இருக்குடா. அப்படி ஆடுவியா? சரி சரி. ஸ்டெப்ஸ்லாம் மறக்காமல் எப்படியோ ஆடணும்.
தூக்கம் வருதா? தூங்கு போய். டச் பண்ணிக்கோ, போய் டச் பண்ணி. பொம்பளை பிள்ளைங்கனாலே ஒரு அழகு தான். நகையை போட்டுப்பாரு, ட்ரெஸ்அப் பண்ணிப்பாரு. செம்மையாக இருக்கு செல்லக்குட்டிக்கு. நல்லா இருக்கு டிசைன். போட்டுக்கிட்டே இருக்கான். ஆமாம். நல்லா இருக்கு சசி. சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கு எல்லாமே. கண்ணாடி பார், கண்ணாடி பார். அழகா இருக்கு. எடுத்துட்டாரேன். ஃபேன் போட ஆள் வேணுமா? ஓ நெய். அழகா இருக்கு. வெயிட் இல்லைல்லம்மா? வெயிட் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு போட்டுக்கணும்னா அப்படின்னா நீ பார்க்குறதுக்கு அழகாக இருப்பல. சரியா? அம்மாக்கா வலிக்கலையா? நம்ம கட்டிடுவாங்க. சரியா? அழகா இருக்கு. அடாடாடாடா. தோடு பிடிச்சிக்கோ, தோடு பிடிச்சிக்கோ அம்மா. அந்த தோடு கீழே விழுந்துருமா? அப்படியா? பாரு. ஏய், மூக்குத்தி போடணுமா? அழகா இருக்கும். வலிக்காதுமா? ரத்தம் வராது. இங்கே ஒட்டி ஒட்டி விட்டுருவாங்க. காதை கட்டு. ரோனிகா கோவமாக இருக்காளாம். அவங்க அப்பா கூட போக மாட்டாளாம். உன் கூட தான் வருவாளாம். அவ்வளோதான். வலிக்காது. பயப்படுறான். லெஃப்டா? எங்கப்பா ரைட்டுமா? ஏமா லெஃப்டா? ரைட்டு தான். இல்லைம்மா வாங்கிட்டு இல்லையா? சூப்பர்லாம் விடாது இல்லைம்மா? பத்தியா போட்டு டைட் பண்ணி கணிப்பியா? அமுக்கி விடு. சரி அவ்வளோதான். ஓகே, நீ டான்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா உனக்கும். நல்லா இருக்கு சசி. சூப்பராக இருக்கு. ஆமாம் சரி போலாமா? பெல்ட்டு இடுப்புக்கு கலங்க கட்டணும். சரி ஓகே, நான் ஸ்கூலில் போய் பார்க்கலாம்.